ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து டாட் வந்து போன தடவை தியரியில் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். இந்த வீடியோவில் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கிளாத் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத்தாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம குறிச்சிக்கலாம், அதாவது மிட் பாயிண்ட் குறிச்சிக்கலாம். அதாவது சிங்கிள் டாட்டுக்கு சிங்கிள் பாயிண்ட் நான் குறிச்சிட்டேன். அதுலேருந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு நம்ம குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த கோடு வந்து 2 இன்ச்சுக்கு நான் வச்சுருக்கேன். ஏன்னா துணியை வந்து சின்னதாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு வர மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தகரம் இருக்கங்காட்டி நான் கீழே வச்சு காட்டுறேன். 1/4 இன்ச் 1/4 இன்ச்சுக்கு நம்ம இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச், அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச் போட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும் கிராஸாக. இந்த மிட் பாயிண்டில் இருந்து கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் 1/4 இன்ச் சிங்கிள் டாட். ஓகேங்களா? சிங்கிள் டாட்டு பிடிக்கிறதுல 1/4 இன்ச் பிடிக்கிறது. இது வந்து நம்ம எங்கே பிடிப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி நேர்கோட்டை ப்ரெஸ் பண்ணி மடக்கிட்டு இப்போ இந்த கிராஸ் கோடு இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து இங்கே மேல் நோக்கி தைக்கணும். அதுக்கு பேக் ஸ்டிச் கீழேயும் போட்டுக்கணும். கீழே தான் எப்போவுமே தைக்கணும். கீழேயும் பேக் ஸ்டிச் போட்டுக்கணும், முடிகிற இடத்துலையும் பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ப்ளவுஸோட ஆம்ஹோல் சைட்லேயும் சைட் டாட் பிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். கொக்கி பக்கம் வந்து சைட் டாட் பிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது 1/4 இன்ச் டாட். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து பேக் சைடு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு நல்ல சைடு எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டாட்ஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி இருக்குங்க இல்லைங்களா, அதுதான். இதுதான் வந்து 1/4 இன்ச் டாட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து இதே மாதிரியே 1/2 இன்ச் டாட் பிடிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒன்றுமில்லை, அதே மாதிரி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரியே நம்ம கோடு போட்டுக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 2 இன்ச் இல்லை 1.5 இன்ச் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து துணி எவ்வளோ பத்துதோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். நீங்களும் அதே அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு மிட் பாயிண்ட்டுக்காக தான் சிங்கிள் டாட்க்கு சிங்கிள் பாயிண்ட் வச்சு அதுலேருந்து 2 சைடும் 1/2 இன்ச் குறித்து எடுத்துக்கிறேன். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சும் இந்த பக்கம் 1/2 இன்ச்சும் குறித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த நடு கோடு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் தான் நம்ம இப்படி பிடிச்சி ப்ரெஷ் பண்ணிக்கணும். பின்னாடி முன்னாடி இருக்கிற அந்த கோடு வந்து கிராஸ் கோடு கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதில் 1/2 இன்ச் டாட்ஸு, 1 இன்ச் டாட்ஸு, 1.5 இன்ச் டாட்ஸு, 2 இன்ச் 2.5 வரைக்கும் நம்ம பிடிக்கலாம். அது வந்து ப்ளவுஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு திருப்பினா இந்த மாதிரி டாட் பிடிச்சது கரெக்டாக ஷேப் வரும். அந்த கப் ஷேப் செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் டாட் பிடிப்போம். அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு டைரெக்டாக நம்ம ப்ளவுஸுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸுக்கு போகும்போது இந்த டாட் பிடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்களே வந்து டாட்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஈஸியாக நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாட்லேயே நம்ம தேர்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுலேயும் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கோடு போட்டுட்டு மிட் பாயிண்டில் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சைடும் இந்த சைடும் 1 இன்ச்சுக்கு நான் குறிச்சிட்றேன். இந்த சைடு இந்த கோட்டுக்கு இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச். இப்போ இந்த 1 இன்ச் இருக்கிறீங்களா, அந்த இடத்துல கிராஸாக கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? கிராஸாக நம்ம கோடு போட்டுட்டு இப்போ அந்த நடு கோட்டை பிடிச்சிட்டு இப்போ இந்த 2 கிராஸ் கோடும் பின்னாடி முன்னாடி ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த பேக் ஸ்டிச் போட்டு இதையும் நம்ம பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சு எடுத்துறோம். இது உங்களுக்கு படத்தில் உங்களுக்கு நான் தைச்சி காட்டுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். மறுபடியும் கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இன்னும் ப்ளவுஸ் வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி தான் ப்ளவுஸுக்கு நம்ம பிடிப்போம். 1 இன்ச் டாட் ப்ளவுஸுக்கு வந்து ஷேப் வர்றதுக்காக, கப் ஷேப்புக்காக நம்ம 1 இன்ச் டாட் பிடிப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 டாட்டும் பிடிச்சாச்சு. இது எல்லாமே வந்து சிங்கிள் பாயிண்டட் டாட் தான். ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் வச்சு அதில் மூலமாக டாட் தைக்கிறது. இப்போ டபுள் பாயிண்டட் டாட் பார்க்கலாம். டபுள் பாயிண்டட் டாட்டுக்கு நம்ம ஒரு மிட் பாயிண்ட் போட்டுக்கலாம். வெயிஸ்ட் லைனில் நம்ம மிட் பாயிண்ட் போடணும்னு சொன்னேன். இந்த கிளாத்தில் நான் மிட் பாயிண்ட் போட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த மிட் பாயிண்டில் வந்து மேலே ஒரு 2 இன்ச்சுக்கும் கீழே ஒரு 2 இன்ச்சுக்கும், அதாவது உங்கள் கிளாத் எவ்வளோ இருக்கும் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. சின்னதாக நான் தைச்சி காமிக்கிறங்காட்டி குறிக்கிற ஒரே அளவாக இருக்கணும்னு இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச் குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? கோட்டுக்கு மிட் பாயிண்ட்லேயே இந்த பக்கம் 1/2 இன்ச் குறித்ததை இதோட மேல் பக்கம் டாட்டில் குறிச்சிட்டு கீழ்ப்பக்க டாட்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே இந்த பக்கமும் நம்ம வந்து டாட்டை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம்.
ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த டாட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள் மேலே கொஞ்சம் இதாக இருக்குது, அதை நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நடுவு கோட்டை இப்படி வச்சு மடக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா நீவி விட்டிங்கன்னா நல்லா நீட்டாக ஸ்டிச்சிங் வரும். இதை வந்து அந்த கோடு எங்கே போட்டிருக்கோமோ அதே சேஃபில் நம்ம தைக்கணும். இப்போ பாருங்கள் பேக் ஸ்டிச் போட்டு இந்த இடத்துல வந்து நிறுத்திக்கோங்க. ஊசியை நிறுத்திட்டு லைட்டாக மேலே தூக்கி இந்த பக்கம் துணியை திருப்பி விட்டு மறுபடியும் தைங்க. பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம சுடிதார் அந்த டாப்லாம் ரெடிமேட் டாப்லாம் வாங்கினோம்னா நம்ம டாட் பிடிச்சோம்னா கொஞ்சம் லூஸ் இருக்கிறது கொஞ்சம் டைட் ஆகும். பாருங்கள் நடுவு இடத்துல கொஞ்சம் டைட்டாக வரும், அதாவது கொஞ்சம் துணி வந்து குறுகலாக வருது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சேஃபும் வந்து சுடிதார்லேயோ வந்து நீட்டாக வரும். ஓகேங்களா, டாப்லேயோ நீட்டாக வரும். இது வந்து டபுள் பாயிண்டட் டாட். ஓகேங்களா, இது வந்து நம்ம டாப்புக்கும் சுடிதாருக்கு இந்த மாதிரி டாட் பிடிக்க யூஸ் பண்ணுவோம். அதாவது ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டாட் பிடிச்சா நல்லா டைட் ஆகும், அதே நேரத்தில் நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரின்சஸ் கட் டாட் தான். பிரின்சஸ் கட் டாட் வந்து நம்ம இதே மாதிரி துணியில் பிடிச்சி பார்க்க முடியாது. ஓகேங்களா, அதுக்காக நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நெக்கும் நம்ம ஆம் ஹோலும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கிளாத் எடுத்து அதில் வந்து ஆம் ஹோலும் நெக்கும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஷோல்டரோட மிட் பாயிண்டில் இருந்தால் நம்ம வந்து டாட்டுக்கு வந்து அளவு குறிப்போம். ஓகேங்களா, ஆனால் இது வந்து நம்ம சும்மா தைச்சி பார்க்குறோம் அப்படிங்கிறக்காக நான் மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இல்லை 1.5 இன்ச்சுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எனக்கு இது வந்து கிளாத் சின்னது அதனால். இப்போ அதே மாதிரி தான் பாருங்கள், இங்கேருந்து இந்த ஆம்ஹோல் டாட் கிட்ட பிடிச்சிட்றணும். இந்த நான் வரைகிற மாதிரியே நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு தியரியிலே இதெல்லாம் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த கிளாத்தில் இந்த மாதிரி தான் வரையணும். இப்போ இந்த இடத்துலையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஷேட் பண்ண இடம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ லைனை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுக்கணும். அந்த ஷேட் பண்ண இடத்த தனியாக கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா, இப்போ நம்ம லைன் போட்டதை மட்டும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம் ஹோல் வரைக்கும் கட் பண்ணிடணும். ஓகேங்களா, ஆம் ஹோல் வரைக்கும் கட் பண்ணதுக்கு பின்னாடி இந்த ஷேட் பண்ண இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புரியுதுங்களா, 2 பீஸாக இருக்குது. இப்போ இந்த ஆம் ஹோல் கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 2 பீஸாக வந்துடும். இது வந்து ஆம் ஹோல் பக்கமாக நம்ம கட் பண்ணியிருக்கோம், அது நெக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த 2 பீஸு ஜாயிண்ட் ஆகிற இடத்த பாருங்கள், கட் பண்ண இடம் இங்கே இருக்குது. இப்படி திருப்பிக்கிங்க, அப்படியே இப்படி திருப்பி இந்த கீழேருந்து மேலே தைச்சிட்டு போங்க. இப்படி இருக்குதுன்னா இதை அப்படியே இப்படி திருப்பி போட்டுட்டு கீழேருந்து மேலே வந்து தைச்சிட்டே போங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பேக் ஸ்டிச் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இப்போ லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சில் நம்ம வந்து தையல் போட்டே போகலாம். ஓகேங்களா, நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது 1/2 இன்ச்சில் தான் தையல் போடுவோம். கரெக்டாக அதே சேஃப்க்கு லைட்டாக துணியை மேலே தூக்கி கரெக்டாக கொண்டு போய் அந்த ஆம் ஹோல் கிட்ட வர இடத்துல முடிச்சு விட்டு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை திருப்பி பார்க்கலாம். நம்ம பாருங்கள், இந்த இடத்துல தையல் போட்டிருக்கேன் கரெக்டாக. இப்போ 2ஐயும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு, கப் ஷேப் அந்த மாதிரி. இதுதான் வந்து பிரின்சஸ் கட் டைப் 1 நான் சொல்லி கொடுத்த தியரியில் வந்துச்சுல்ல அது. ஓகேங்களா, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தியரி நம்பர் 2, அதாவது டைப் நம்பர் 2. இதுலேயே நம்ம வந்து அதே மாதிரி ஆம் ஹோலும் நெக்கும் வரைஞ்சிக்கலாம். இது நீங்களே வரைஞ்சிக்கோங்க, அளவெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான். அதனால் நீங்களே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கையும் இந்த ஆம் ஹோலுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நான் தியரியில் நல்லா அழகாக வரைஞ்சி காமிச்சிருப்பேன், நீங்கள் அதே மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மிட் பாயிண்டில் நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒரு 2 இன்ச்சு அந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதை நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், ஆம் ஹோலோட இதை ஜாயின் பண்ணோம். அந்த ஷேப் கப் ஷேப் வர மாதிரி அழகாக ஜாயின் பண்ணுங்கள், கர்வாக வர மாதிரி. இப்போ இந்த கர்வில் இருந்து இதில் இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இதிலேருந்து ஹாஃப் எடுத்துகிட்டு அதுலேருந்து வெளி தள்ளி 1 இன்ச்சு எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி டிசைன் போடுங்க. அதாவது எஸ் ஷேப்பில் வரணும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த எஸ் ஷேப்பாட்டம் வரும். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தான் நீட்டாக வரும். ஓகேங்களா, கப் ஷேப் அழகாக எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், மேலேயும் வந்து 1/4 இன்ச்சுக்கு இதே மாதிரி போட்டுக்கணும். 1/4 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் ஷேட் பண்ணியிருக்கேன். இந்த ஷேட் பண்ணதை நம்ம மறுபடியும் கட் பண்ணிடணும். மேலே ஆம்ஹோல் கிட்ட ஷேட் பண்ணதையும் கட் பண்ணிடணும். சரிங்களா, இப்போ இதை நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லைங்களா, ஷேட் பண்ண இடம், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்த நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
அதே மாதிரி ஆம்ஹோல் கிட்ட நம்ம வந்து ஷேட் பண்ண இடத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் 2 பீஸாக நம்மளுக்கு கிடச்சிக்குதா. ஆம்ஹோல் கிட்டேயும் கீழேயும் பாருங்கள் ஷேட் பண்ண இடம் கொஞ்சம் எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அது ரெண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை அப்படியே இப்படி திருப்பி விட்டு கீழேருந்து மேலே நோக்கி தைச்சிக்கிட்டே வரணும். ஓகேங்களா, இப்போ கீழேருந்து டபுள் அதாவது நம்ம இந்த தையல் போடணும். பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே தைச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கீழேருந்து மேல் நோக்கி தைச்சிக்கலாம். ஓகேங்களா, எப்போவுமே வந்து கீழேருந்து தான் ஷோல்டர் நோக்கி தைக்கணும். பாருங்கள், கீழேருந்து அப்படியே ஆம்ஹோல் நோக்கி அப்படியே தைச்சிட்டுலாம். தைச்சி முடிச்சாச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம இப்படியே தைச்சி விட்ருக்கோம். இப்போ இதை திருப்பி பார்த்தோம்னா கப் ஷேப் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். இதுதான் டைப் 2 பிரின்சஸ் கட்டோட கப் ஷேப்பு. ரொம்ப அழகாக நீட்டாக வரும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா டாட்ஸுமே நீங்களும் தைச்சி பார்த்து எனக்கு ஹோம்ஒர்க் குரூப்பில் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். இந்த டைப் 1 விட டைப் 2 பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கப் ஷேப் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குதுன்னு. இதுதான் வந்து பிரின்சஸ் கட்டில் டைப் 2ஓடது. இது டைப் 1ஓடது. ஓகேங்களா, இது வந்து அமுந்த மாதிரி இருக்கும். இது வந்து நல்லாவே வந்து நீட்டாக கப் வந்து ரொம்ப இடுப்பாக அழகாக எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லா டாட்ஸையுமே வந்து நீங்கள் தைச்சி அதை வந்து எனக்கு அனுப்பிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை உங்கள் கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் யாருக்கெல்லாம் ஃப்ரீ டெய்லரிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.